Hello everyone, welcome back to our channel. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா Blessing Sweets தான் வந்திருக்கோம். உனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையேன்னு கேட்கலாம். நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெட் ரிலேட்டடா தான் இருக்கும். நம்ம ஏன் ஸ்வீட் ஷாப் வந்து வந்திருக்கோம்னா இவங்க வந்து பெஸ்ட் பிரைஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பிரைம் லொகேஷன்ல வச்சு கஷ்டப்படுறவங்களும் நல்ல ஸ்வீட் வாங்கணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா கம்மியான ரேட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட் தான். இப்போ பாரிஸ் போனா உங்களுக்கு என்ன ரேட் கிடைக்குமோ அதை வந்து இவங்க கொடுங்கையூர்லயே பண்ணி தராங்க. அதனால தான் இந்த ஷாப் வந்து நம்ம கவர் பண்ண வந்திருக்கோம். அதே மாதிரி காலேஜ் படிக்கிற நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளியே சுத்துறப்ப நம்ம சிஸ்டர் வந்து கடை வச்சு அதே மாதிரி நல்லபடியா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றாங்க. கண்டிப்பா இவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்க போறீங்க. நீங்க புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனாலுமே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஷாப்போட நேம் சொல்லுங்க. எப்படி வந்து ஒரு ஷாப் ஓபன் பண்ணலாம்னு ஒரு ஐடியா வந்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம ஷாப் நேம் வந்து Blessing Sweetsனா இதோட லொகேஷன் எங்க இருக்குன்னா கொடுங்கையூர் மீனம்பாள் ரோட் நியர்பை எஸ்கே மஹால். ஓகே. இது வந்து நாங்க இப்ப எப்படி வெச்சோம்னா இந்த ஷாப் நாங்க எப்போன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃபர்ஸ்ட் எப்படி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து ஷாப் வைக்கலாம்ல, அதை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அம்மா வர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சரி எவ்வளவு நாள் அம்மாவே வர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் வந்து அம்மாக்கு வெச்சு கொடுக்கலாம் அப்படின்னு எவ்வளவு நாள் தான் அம்மா வர்க் போவாங்க, அவங்க ஒரு 4 பேருக்கு ஒர்க் தர மாதிரி இருக்கட்டும். அந்த மாதிரி எங்க அம்மாவும் ஓனரா வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அதனால சரி அம்மாக்கு வச்சு கொடுக்கலான்ட்டு எங்களுக்கு வந்து இது தெரியாது. ஒரு 2-3 மந்த்ஸா தான் சும்மா பேசிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா எங்க அண்ணன் இந்த கடெல்லாம் பார்த்து, ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து ஒரு கடை தரக்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். அதுவும் இந்த அளவுக்கு பிரீமியமா செட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. அண்ணன் வந்து தண்ணி கேன் பிசினஸ் தான் பண்றாங்க. தண்ணி கேன் பிசினஸ் பண்ணி தான் என்ன படிக்க வைக்கிறது. நான் இப்ப காலேஜ் போறேன், அதுதான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அண்ணன் என்ன பண்ணாங்க, அது அந்த தண்ணி கேன் பிசினஸ்லயே அவங்க ஏர்ன் பண்ணி தான் அந்த கடையை. ஆமா, அவங்களாலதான் இந்த கடை அம்மாக்கு ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டா இருக்காங்க. தண்ணி கேன் போறது ரொம்ப ஈஸி கிடையாது. டெய்லியும் வெயிட் தூக்கணும், ஒரு 50 கேன் 100 கேன் இறக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மாக்காக பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலில தான் இருந்து தான் வந்தோம். இப்ப அண்ணன் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஃபேமிலியை பாத்துக்கிறது ஃபுல்லாவே நம்ம அண்ணன் தான். ஆமா, அண்ணன் தான். இப்ப 4 வண்டி கிட்ட வச்சிருக்காங்க. அபேசிட்டி வந்து 4 வண்டி கிட்ட வச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டோம். ஆமா, டெவலப் ஆயிட்டோம். அம்மாக்கு வந்து இது எப்படி மேக் பண்ணனும் அப்படின்றது தெரியும். அண்ணன் வந்து நாங்க பால்கோவா கடை அப்படி வெச்சாலுமே இவ்ளோ பிரீமியமா வைப்போம் அப்படி நினைக்கல. பால்கோவா கடைனாலே நார்மலா ஒரு சின்ன சைஸ்ல ஒரு கடை இருக்கும். அப்படிதான் நீங்க பாத்திருப்பீங்க. நாங்க லோகோ முதற்கொண்டு எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க அண்ணன் வெச்சு கொடுத்தாங்க. நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல எங்க கடை வந்து இப்படி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரான்ச். இதுக்கு அப்புறமும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பிரான்ச்ல வீடியோ போடுறோம். நிறைய கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி இவங்க வந்து இந்த பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்களோட 100வது பிரான்ச்ல வந்து நம்ம வீடியோ பண்ணனும்னு சொல்லி ஆசைப்படுறோம். கண்டிப்பா போடுவீங்க. நாங்க இது இப்போ இன்னும் இது டெவலப் ஆச்சுன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் பிரான்ச் வெச்சிட்டு தான் இருப்போம். எங்க அண்ணனும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரான்ச்சை வந்து பிரான்சைசி எல்லாம் கொடுப்பீங்களாமா? கொடுப்போம்னா பிரான்சைசி வேணாலும் நீங்க வந்து மொத்தமா செட்டப் பண்ணி நம்ம கடையை பிரீமியமா ரெடி பண்றீங்களோ அந்த மாதிரி தரலாம். கண்டிப்பா. அதே மாதிரி கடை பிரீமியமா இருக்கு. ஆனா பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாரிஸ் ரேட்டுக்கு வந்து கொடுத்துட்டீங்க. அதை பத்தி சொல்லுங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா வெளியே இருந்து பார்க்கும்போது என்ன இந்த கடை இவ்வளவு பிரீமியமா இருக்கே, ரேட் அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு சில பேர் வர மாட்டாங்க. சில பேர் வந்தா நான் பன்னீர்ல 1 kg 300 தான் கொடுக்குறோம். என்னம்மா கடை இப்படி இருக்கு, நீங்க இவ்வளவு கம்மியா தரீங்க அப்படின்னும் போது சில கஸ்டமர் சொல்லுவாங்க நீங்க மென்ஷன் பண்ணுங்க, ரேட்டை மென்ஷன் பண்ணாதான் எல்லாருக்கும் தெரியும். இப்ப நானே ஒரு 2-3 வாட்டி போயிட்டு வந்தாமா, என்னடா இவ்வளவு அப்ப வந்து ரேட்லாம் அதிகமா இருக்கும் அப்படின்னும் போது 4 பேர் வந்து பாத்துட்டு ஓ அப்ப பாரிஸ்ல இருக்கிறது தான் இங்கேயுமா அப்படின்னு சொல்லி இந்த சரௌண்டிங்ல இருக்கிறவங்க இங்கே வந்து வாங்கிட்டு போயிடலாம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பல்கா ஆர்டர்ஸ்மே கொடுக்க முடியும். இப்போ நம்ம தீபாவளி சீசன் வந்து வந்துட்டு இருக்கு. இப்போ பல்கா வந்து பேக் பண்ணி தரலாம். ஆமா, இப்போ வந்து ஃபண்ட் எல்லாம் போடுறாங்கலன்னா அவங்களே இப்போ மோஸ்டா வந்து வாங்குறாங்க. இப்போ கொடுக்குறாங்கல்ல, இப்போ உங்களுக்கு இவ்வளவு பாக்ஸ் அப்படி வேணும்னா இப்போ லாஸ்ட் டைம் கூட 120 பாக்ஸ் 1/4 கிலோ அந்த மாதிரி வாங்கி போவாங்க. அப்போ நீங்க நம்ம பண்ணி தரலாம். ஆமா, இப்போ நாங்க ஆல்ரெடி கொடுக்கறதே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். இன்னும் நீங்க பல்கால எடுத்தீங்கன்னா சூப்பர் பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி. இவங்கள பத்தி சொல்லுங்க. இவங்க வர்க் பண்றாங்களா? இவங்களோட நேம் சொல்லுங்க. அவங்க வர்க்லாம் பண்ணலனா என்னோட ஃப்ரெண்ட் காவியா. எந்த ஒரு மணி மோட்டிவ்காகலாம் இல்ல, எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. இப்போ நான் இல்லனா இவங்க இருப்பாங்க, எல்லாம் அம்மா இருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்றாங்க. ஆமா, ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்றாங்க. இப்போ வந்து நான் காலேஜ் போயிட்டு ஆஃப்டர்நூன் நான் சப்போர்ட் டயர்டா இருந்தா வர மாட்டேன். இவங்க தான் எனக்கு பெஸ்ட் சப்போர்ட்டா இருக்காங்க. இப்போ நம்ம கடையில ஹோல்சேல்லாம் வேணும்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களை கான்டாக்ட் பண்றதை டைரக்டா நம்ம காவியாவை கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா காவியா தான் வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பை ஃபுல்லாவே மெயின்டைன் பண்றாங்க. மோஸ்டா பாத்தீங்கன்னா வரவங்க எல்லாம் இப்போ நாங்க இல்லனா கூட அவங்க தான் கேட்பாங்க. காவியா இருந்தாலே போதும். அவங்கள எல்லாருக்குமே தெரியும். நான் பேசுறதை விட அவங்களுக்கு எல்லா கஸ்டமருக்கும் இவங்கள தெரியும். அப்ப நம்ம கடையோட பிராண்டே காவியா தான். ஆமா. நம்ம ஷாப் பத்தி சொல்லுங்க. நம்ம ஷாப்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க நான் பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க. நானே சொல்றேன், வாங்க நான் பார்க்கலாம். நம்ம கிட்ட பால்கோவா இருக்குன்னா பால்கோவா ஸ்டார்டிங் ரேட்டே 60 rupees தான். இது என்ன பண்ணி மேக் பண்றாங்கன்னா பால் சக்கரை மட்டும் தான். இது வந்து நார்மலாவே சாப்பிடலாம். அடுத்தது வந்து கோவா வந்து சமைக்கிறதுக்காக லைக் இந்த குலாப் ஜாமுன், பிரெட் அல்வா அந்த மாதிரிலாம் செய்யறதுக்காக. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பேக்கெட் வச்சிருக்கீங்க. ஃபுல்லா ஹோல்சேல் தானா? என்ன பிரைஸ்ல கொடுத்துட்டீங்க? இது வந்து ஸ்டார்டிங் ரேட் 250 கிராம் 60 rupees தான். இது 70 rupees.
இதே வந்து பல்காலாம் எடுத்தீங்கன்னா 1 kgக்கு 20 rupees கம்மி பண்ணுவாங்க. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா பால்கோவாலாம் 100 கிராம் 200 கிராம் வாங்கிட்டு போவாங்க. நீங்க இவ்வளவு பல்கா வச்சிருக்கீங்க, யாருக்கு யூஸ் ஆகும்? இது வந்து கல்யாண ஆர்டருக்குலாம் எடுத்துட்டு போவாங்கன்னா கேட்டரிங் அந்த மாதிரி செய்யறாங்கல்ல, அவங்க வந்து எடுத்துட்டு போவாங்க. இந்த பால்கோவா பன்லாம் செய்யறாங்கல்ல, அவங்களாம் வந்து 1 டேக்கே 5 kg அந்த மாதிரி வாங்கிட்டு போய் சேல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கிட்ட ரெகுலரா வாங்கினா அதுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா? நீங்க ரெகுலரா வாங்குனீங்கன்னா அதான் கேஜா வாங்குறீங்கல்ல, இப்போ ரெகுலர் கஸ்டமர்னா 20 rupees அந்த மாதிரி கம்மி பண்ணுவோம். அடுத்தது குல்கந்து பாக்கெட். இது வந்து மில்க் கேக், இது வந்து குல்கந்த் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 250 கிராம் 70. மில்க் கேக் வந்து பாதாம் சார்ல வந்து பாதாம் சாறு கீ போட்டு கோவால செய்யற வந்து ஸ்வீட் அஜ்மேரி மில்க் கேக்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டார்டிங் வந்து 250 கிராம் 70. இது வந்து குல்கந்த். இது வந்து இதுல வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்ல தான் செய்வாங்க. டேட்ஸ், நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ்ல செய்யற ஸ்வீட் இது. குல்கந்த் வந்து நீங்க பசங்களுக்கு ஸ்நாக்ஸாவும் கொடுக்கலாம். இதுல வந்து ஃபுல்லாவே ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால பசங்களுக்கு ஹெல்த் வைஸாவும் இது நல்லதுதான். அதனால நீங்க ஸ்கூல்ல பசங்களுக்கு ஸ்நாக்ஸாவும் கூட இது கொடுக்கலாம். இது எப்படி கிராம் கணக்குல கொடுப்பீங்களா? எப்படி அது? ஆமா கிராம் கணக்கு 250 கிராம்ஸ் 120. வெளியே கிண்டர் ஜாய்லாம் வாங்குறீங்க, அது ஹெல்த் வைஸ் நல்லா இருக்குமான்னு தெரியல. ஆனா இது நீங்க ஸ்நாக்ஸாவும் கொடுக்கலாம் பாப்பாங்களுக்கு. ஹெல்த் வைஸாவும் நல்லா இருக்கும். நட்ஸ் அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் போட்டு செய்யலாம். நல்லா இருக்கும். நம்ம கிட்ட இருக்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்களே ரெடி பண்றதா ஓனா? ஆமா, நான் ஓனா ரெடி பண்றது தான். எதுவுமே கெமிக்கல் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல் தான். மில்க் சம்பந்தப்பட்டது தான் எல்லாமே இருக்கும். ஓகே, கெமிக்கல் பிரிசர்வேட்டிவ்ஸ் அதெல்லாம் இல்லாம வந்து மேக் பண்ணிட்டு எதுவுமே இல்ல, தாராளமா பாப்பா எல்லாருக்குமே கொடுக்கலாம். அடுத்தது நம்ம கடையில என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம்னா, ரசகுல்லா இருக்கு. இது வந்து வெள்ளை பூசணிக்கால செய்யறது. அடுத்தது வந்து குலாப் ஜாமுன். இது வந்து கோவால செய்யறது. இதெல்லாம் என்ன ரேட்ல கொடுக்குறீங்க? 10 பீஸ் 60 ரூபாய், 15 பீஸ் 80 ரூபாய். நெக்ஸ்ட் வந்து சூரியகலா. இது வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 120. ப்ரௌனி நாங்க வந்து ஹோம்மேட் வீட்லயே செய்யறது தான். ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 50. அடுத்து வந்து மக்கன் பேடா. இது வந்து கோவால செய்யறது. இது உள்ள வந்து மில்க் கேக் ஸ்டஃப்டு லைட்டா இருக்கு. இதெல்லாம் நம்ம கடையில இருக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம ஷாப்ல என்ன பார்க்கலாம், அதை பத்தி சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா பன்னீர் இருக்குன்னா, பன்னீர் 1 kg 300 தான். வெளியே எப்படின்னு தெரியல, ஆனா ஸ்டார்டிங் 1 kg நீங்க வெளியே கம்பேர் பண்ணீங்கன்னா இங்க 300 கம்மி தான். 250 கிராம்ஸ்லாம் கஸ்டமர் கேட்பாங்க, ஆனா அது 110 சம்திங் 120 அந்த மாதிரி வரும். ஆனா நீங்க 1 kg வாங்குனீங்கன்னா அது நீங்க வச்சு கூட யூஸ் பண்ணலாம்ல, ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் இது பண்ணலாம். எத்தனை நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்? லைக் 1 வீக் அந்த மாதிரி பண்ணலாம். 1 வீக் யூஸ் ஆமா, பண்ணலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சு பண்ணனும். இப்போ நம்ம கொடுக்கும் போதே ஃப்ரீசர்ல வச்சு தான் கொடுப்போம். ஆனா நீங்க வீட்ல யூஸ் பண்ணீங்கன்னா வெளியே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறமா ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணலாம். இதோட பிரைஸ்க்கா? இதோட பிரைஸ் 300 தான். இதே நீங்க வந்து பல்கால எடுத்தீங்கன்னா பெஸ்ட் ரேட் பண்ணி தரலாம். இப்போ ஒரு 20 கிலோ 30 கிலோ வேணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தா உடனே கொடுக்க முடியுமா? உடனே கொடுக்க முடியும். நீங்க வந்து அப்படி சப்போஸ் கடை க்ளோஸ்ல இருந்தா கூட அங்க நம்பர் இருக்கு, நம்பர் பண்ணீங்கன்னா உடனே அம்மா இல்ல அண்ணன் யாருன்னா வந்து தந்துடுவாங்க. இப்போ நம்ம ஷாப்பே வந்து பாத்தீங்கன்னா லீவ்ல இருந்தா கூட கால் பண்ணா நம்ம ரெடி பண்ணி தரலாம். ஆமா, லீவ்ல இருந்தா கூட நீங்க கால் பண்ணீங்கன்னா இங்க தான் இருக்கும். கண்டிப்பா அதெல்லாம் கண்டிப்பா பண்ணி தருவோம். இப்போ சாட்டர்டே சண்டேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஷாப் இருக்குமாக்கா? இருக்கும்ண்ணா, எப்பவுமே இருக்கும், லீவ் இல்ல. இப்போ நம்ம பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நெய்லாம் இருக்கு, அதெல்லாம் என்ன கிராம்ஸ் வந்து கொடுக்குறீங்க? நெய்லாம் வந்து இது வந்து 1/4 லிட்டர்னா 130, 1/2 லிட்டர் 260, 1 லிட்டர் 520. 520 1 kg நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா தான் இருக்கும். ஆனா நம்ம கிட்ட 520 தான் பண்ணி தராங்க. மிக்சிங் எதுவுமே இல்ல, பியூர் பசுனை. பாப்பா எல்லாருக்குமே கொடுக்கலாம், ஹெல்த்தியா இருக்கும். இப்போ நம்ம ஷாப்ல இருக்க எல்லாமே நம்ம காமிச்சாச்சு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து ரேட் கம்மியா கொடுக்குறப்ப டேஸ்ட் இருக்காதான்னு சொல்லி கேட்பாங்க. எல்லாமே இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமாமா? உங்களுக்கு இல்லாத வாங்க நான் பார்க்கலாம். ஓகே, நாங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டேஸ்ட் பண்றதுக்கு இவ்வளவுமா கொடுப்பேன்? உன்னோட அன்புக்கு ஒரு அளவு இல்லையா? நீ சொல்லுமா, ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஆரம்பிக்கலாம். இதோட ஒண்ணா நேம் சொல்லுங்க. பால்கோவா, மில்க் கேக், குல்கந்து. சரி, ஓகே, நம்ம மில்க் கேக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேண்ணா. நான் மட்டும் சாப்பிட்டா வயிறு வலிக்கும், நீங்க மட்டும் சாப்பிடுங்க. இது இன்னும் இல்லாம போட்டு ரெடி பண்றீங்க? கோவாண்ணா. ஓகே, ஃபுல்லா கோவா தான். ஆமா, கோவா தான். சூப்பரா இருக்கு. பால்கோவா வந்து பால் சக்கரை. பால் சக்கரை. ஆமா. குல்கந்து வந்து நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், எக் அந்த மாதிரி போட்டு செய்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பால்கோவா பாத்துலாமா? சாப்பிடுங்க. பரவாயில்ல, பால்கோவா ரொம்பவே சூப்பரா இருக்கு. பிரைஸ் தான் கம்மியா இருக்கு. பிரைஸ் கம்மின்றதுனால ரொம்ப அந்த சக்கரை பாகு மட்டும் இருக்க மாதிரி அந்த மாதிரி இல்லாம சூப்பரா இருக்கு. நீங்க சாப்பிடுமா? நான் எங்க கடைக்கு வந்து என்னையே சாப்பிட சொல்றேன், நீ தானே சாப்பிடணும் அப்படின்றியா? மில்க் கேக் பத்தி சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? சரி, இந்த டேஸ்ட் முதல்ல முடிஞ்சிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் மில்க் கேக் போலாம், ஓகேவா? இப்போ இதுல என்ன போட்டிருக்கீங்க? ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாவே ஹெல்த்தி தான். ஆமாண்ணா. இப்போ பாப்பாங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி ஹெல்த்தியா கொடுத்து அனுப்பலாம்ல, நட்ஸ் அந்த மாதிரி போட்டு. நம்ம சாப்பிட்டதுல இது ரொம்ப சூப்பரா இருக்கு. அது ஃபுல்லாவே டேட்ஸ், நட்ஸ் அதனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இவ்வளோ நேரம் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டும் பார்த்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்குன்னு நம்புறேன். நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்க. நீ ஏதாவது சொல்லனாலும் சொல்லலாம். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்க.
எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும், ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கும். கண்டிப்பா நம்ம டேஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ கண்டிப்பா நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆனா தேங்க்ஸ். எல்லாமே நீங்களே சொன்ன எப்படி நாங்க சொல்ல வேண்டாமா? சொல்லுமா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.